தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்ச்சியாக சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய சாலைகளில் தற்பொழுது அம்பத்தூர், மதுரவாயல் மற்றும் அதே போல ஈசிஆர் உள்ளிட்ட சாலைகளில் இருக்கக்கூடிய நிலைகளும் குறித்து நமது செய்தியாளர்கள் ஆங்காங்கே இருந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தனர். இது மட்டுமல்லாமல் ஏனென்றால் சென்னை பிரதான சாலையாக இருக்கிறது. இந்த சென்னையில் இருக்கக்கூடிய சாலைகள் அனைத்தும் குன்றும் குழியுமாய் காணப்படுவது மட்டுமல்லாமல் சென்னையில் அதாவது இந்த வாகன ஓட்டிகள் நாள்தோறும் ஒரு பெரும் சிரமத்துக்குள் உள்ளாகி வருவதாகவும் அவர்களது வேதனையை தெரிவித்து வந்தனர். இது மட்டுமல்லாமல் தற்பொழுது இது தொடர்பாக அதிகாரியிடமும் தொடர்பு கொள்ள முயன்றிருந்தோம். இப்பொழுது உதவி பொறியாளர் ஏ முருகன் அவரும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார், அதாவது குறிப்பாக பள்ளிக்கரணை உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் குன்றும் குழியுமாக உள்ளதாக அப்பகுதி மக்கள் அதை குற்றம் சாட்டியிருக்காங்க. இதுக்கு அரசு தரப்பாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன சார்? சார், அப்பப்போ பேச்சஸ் போட்டுகிட்டே இருக்கோம் சார், கண்டினியூஸா அந்த ரோட்ல, நடவக்கம் ரோட்ல. ஹலோ, பேச்சஸ் ஒர்க் மட்டும் இல்லாமல் இந்த அந்த பகுதி நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய சாலையாக அந்த பகுதி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஏன்னா குன்றும் குழியுமாக காட்சியளிப்பதாக ஒரு புறம் குற்றச்சாட்டினாலும் மாநகராட்சி சார்பாக அப்பகுதியில் இந்த மழைநீர் வடிகால் வாரிய பணிகளும் நடைபெற்று வருவதாக ஒரு புறம் அதாவது பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. ஏன்னா இந்த பள்ளங்கள் சரிவர மூடப்படவில்லை என தெரிவிக்கிறாங்க. இது அரசு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் அங்கே மேற்கொண்டு வருகிறது, அதை பற்றி நீங்கள் பகிர்ந்துக்கலாம் சார். சார், அப்போ உடனே எல்லா நாளும் நாங்கள் பேச்சஸ் உடனே அட்டன் பண்ணிட்டு இருக்கோம் சார். சார், அதாவது இந்த சார் நீங்கள் இணைப்பில் தான் இருக்கு, உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க சார். சார் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே சார், பேச்சஸ் ஒர்க் பண்ணுறீங்க. ஓகே, இப்போது அதே பகுதியில் இந்த மழைநீர் வடிகால் வாரியங்கள் சார்பாக தோண்டப்படக்கூடிய பள்ளங்கள் சரிவர மூடப்படவில்லை என்றும் ஒரு புறம் இந்த பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளை பதிவு பண்ணுங்க சார். மேடவாக்கம் ரோட்ல அங்கே மழைநீர் வடிகால் பண்ணி ஒன்றும் நடைபெறல சார். மேடவாக்கம் ரோட்ல அந்த பள்ளிக்கரணை கிட்ட அது எல்லாமே முடிச்சிட்டோம் எப்பவுமே. ஓகே சார், ஏன்னா இந்த சாலை ஓரங்களில் போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பள்ளங்கள் சரிவர மூடப்படவில்லை என்றும் இதனால் விபத்துகள் ஏற்படுகிறதாகவும் தொடர்ச்சியாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியிருந்தாங்க. இதுக்காக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இது மட்டுமல்லாமல் இன்னும் இந்த நடவடிக்கை அதாவது இந்த மீதமுள்ள பணிகள் எவ்வளோ வேகத்தில் முடிக்கப்படும் சார்? அந்த மழைநீர் வடிகால் கைவேலி சிக்னல்ல இருந்து காமாட்சி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் முடிச்சிட்டோம் சார், ஒரு சைடு. சார், தொடர்ச்சியாக மழைநீர் வடிகால் வாரியல் பணி நிறைவடைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய இந்த பாதாள சாக்கடை திட்டத்துக்காக நடப்பட்டிருக்கக்கூடிய பணிகள் இல்லை குன்றும் குழியுமாக காட்சியளிப்பதாக பலர் அதை தங்களுடைய வேதனை தெரிவித்து வராங்க. இதுக்கு அரசு தரப்பில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சார்? மழைநீர் ஓரத்தில் உள்ள மழைநீர் பணி முடிக்கப்பட்டு இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் சார், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். காமாட்சி ஹாஸ்பிட்டல் இருந்து கைவேலி சிக்னல் வரைக்கும். சார், உங்கள் இணைப்பில் உங்களுடைய தகவலை பகிர்ந்தமைக்காய் நன்றி சார்.